ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபார்ம் ஹவுஸோட ஹோம் டூர் பார்த்தோம். அடுத்து இன்றைக்கி தோட்டத்தை எல்லாமே பார்க்கலாம். மழை டைம்னால ரொம்ப கிட்ட போய் எடுக்க முடியல. அதனால் வீட்டிலேருந்தே எடுத்தேங்க. என்ட்ரன்ஸில் 5 தென்னை மரம் இருக்குது, மாமரம், கொய்யா மரம் இருக்குது, நாட்டு இன பப்பி ஒன்று வீட்டில் வச்சுருக்கோம். இங்கேருந்து அங்கே ஒரு லாஸ்ட்டாக ஒரு வேப்ப மரம் தெரியும். வேப்ப மரத்துக்கு முன்னாடி ஒரு பனைமரம் தெரியும் லைட்டாக. அது வரைக்குமே ஃபுல்லாகவே நம்ம ஃபார்ம் தாங்க. மழை டைம்னாலும் இங்கெல்லாம் வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பூச்செடின்னு பார்த்திங்கன்னா நந்தியாவட்டமும் பன்னீர் ரோஸ் மட்டும் வச்சுருக்கோம் வீட்டு முன்னாடி. இங்கெல்லாம் சாமிக்கு பூ வெளியெல்லாம் வாங்கி வைக்க மாட்டாங்க. இந்த பூக்களை பறித்து விளக்கு போட்டு அத்தை சாமி கும்பிட்டுக்குவாங்க. மழை டைம்னால் உளுந்து, பாசிப்பருப்பு, கொள்ளு இதெல்லாம் விதைச்சிருவாங்க. எப்போயுமே பயிருக்கு இங்கே பஞ்சமே இருக்காதுங்க. முருங்கை மரம் இடையில நாட்டு முருங்கை மரம் வச்சுருக்காங்க. முளனூர் ஃபேமஸான குட்டை ரக முருங்கை எல்லாமே நம்ம தோட்டத்தில் சுற்றி இருக்குங்க, தோட்டத்துலலாம் இருக்குங்க. இது ஒரு உழவு மலைன்னு இதை வச்சு தான் கணக்கிடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். தண்ணி நல்லாவே நிறைஞ்சிருக்கு. தண்ணி காய வைக்கிற இடம், வீட்டுக்கு பேக் சைடு இது ஆட்டுப்பட்டி, மாடு கட்டுற இடம் எல்லாமே இருக்குது. அந்த வேலிக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாகவே நம்ம தோட்டம் தான். தோட்டம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.